ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு ஒரு ரிவைஸ் பார்த்துட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்குகளுக்கான ஃபார்முலா எப்படி போடுவது, ஸோ அது ஈஸியாக எப்படியும் மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-based and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Link in description. Check it now. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மொத்த கடனாளிகள் கணக்கு விவரம் ரூபாய் பற்று வரவு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் காலத்தை ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். பற்று பக்கம் இருப்பு கீக்கோ, விற்பனை கணக்கு, வங்கி கணக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு எல்லாமே மறுக்கப்பட்டது. வரவு பக்கம் ரொக்க கணக்கு, வங்கி கணக்கு, அளித்த தள்ளுபடி கணக்கு, விற்பனை திருப்ப கணக்கு, வாரா கடன் கணக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு பெற்றது. ஸோ கடைசியாக இருப்பு கீ. ஸோ இதுதான் பற்று வரவு சைடு வர்றதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே மொத்த கடனாளிகள் கணக்குகளுக்கான விற்பனை கணக்கு கண்டுபிடிச்சிடலாம். மொத்த கடனாளிகள் கணக்குகளுக்கானத மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போட்டோம்னா அதான் மொத்த கடனீந்தோர் கணக்கு. இங்கே விற்பனை கணக்குன்னு இருந்தால் கொள்முதல் கணக்காகவும், விற்பனை திருப்ப கணக்குன்றத கொள்முதல் திருப்ப கணக்காகவும், பெறுதற்குரிய மாற்று சீட்டை செலுத்தற்குரிய மாற்று சீட்டாகவும் அதோட சைனை ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா மொத்த கடனீந்தோர் கணக்கு. பற்றில் வரதை வரவுலையும், வரவில் வரதை பற்றுலையும் மாற்றி எழுதணும். அவ்வளோதான் இந்த ரெண்டு மெத்தடுக்கானது. இது நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கும் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கும் எப்படி தயாரிக்கலான்றதை வாங்க ஈஸியாக சொல்லித்தரேன். பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு பற்று வரவு விவரம் ரூபாய். பற்று பக்கம் இருப்பு கீக்கோ, அதாவது தொடக்க இருப்பு. பற்பல கடனாளிகள் கணக்கு, இது ரெண்டே மட்டும்தான் இந்த பற்று சைடு வரக்கூடியது. இருப்பு கீக்கோன்றது பொதுவாக எப்போயும் எழுதுறதா. ஸோ பற்பல கடனாளிகள் அப்படின்னா அவ்வாண்டில் பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது. ஓகேங்களா? வரவு சைடு ரொக்க கணக்கு, அப்படி இல்லைன்னா வங்கி கணக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது, இதெல்லாம் ப்ராக்கெட்டில் வரக்கூடியது. பற்பல கடனாளிகள் கணக்கு இருப்பு கீ. ஸோ அப்போ ரொக்க கணக்கு, அப்படி இல்லைன்னா வங்கி கணக்கு, பற்பல கடனாளிகள் கணக்கு இருப்பு கீ, அவ்வளோதான். ஸோ இது வரவு சைடு வரக்கூடியது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பற்று இருப்பு கீக்கோ, வரவு இருப்பு கீ. இங்கே பற்பல கடனாளிகள் கணக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆப்போசிட்டில் பற்பல கடனாளிகள்னு போட்டு மறுக்கப்பட்டதுன்னு போடணும், இந்த சைடு பெற்றதுன்னு போடணும். ரொக்க கணக்கு வங்கி கணக்குன்றது எக்ஸ்ட்ரா ஒன்றா மேலே வரவு சைடு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தலைகீழாக வரவை பற்றாகவும் பற்ற வரவாகவும் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு. பற்று வரவு விவரம் ரூபாய்னு டேப்லெட் காலத்தை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அங்கே வரவில் எழுதின ரொக்க கணக்கு வங்கி கணக்கு அப்படியே எழுதிக்கோங்க. பற்பல கடனாளிகள் கணக்குன்னு அங்கே எழுதணும். ஸோ இங்கே செலுத்தற்குரிய மாற்று சீட்டுனால இங்கே பற்பல கடனீந்தோர்னு வரும். அதே இருப்பு கீ இந்த சைடு வந்தாச்சு. வரவு சைடு இருப்பு கீக்கோ பற்பல கடனீந்தோர் கணக்கு ஏற்கப்பட்டது, அவ்வளோதான். அந்த சைடில் என்ன படிச்சிங்களோ பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு பற்றுனா வரவு, வரவுனா பற்று,
கடனாளிகள்னால் கடனீந்தோராக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சம் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலலாம் சம் எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.